யசோதரா. அத்தியாயம் 3. உலகம் ஒரு மாயை. சாரதி அமைதியாக தேரினை செலுத்த தேர் அரண்மனை வாயிலை அடைந்தது. இளவரசர் அரண்மனையின் உள்ளே பிரவேசித்தார். சிறிது நாட்களில் இளவரசரின் பட்டாபிஷேக விழா இருப்பதால் ஆங்காங்கே அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஏனோ இளவரசரின் மனதில் இன்று எந்த ஈடுபாடும் ஏற்படவில்லை. அவரின் மனதில் என்றும் அமைதி இல்லாமல் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளைப் போல் பல எண்ணங்கள் அலைகளாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. எந்தவித சலனமுமின்றி அவர் தன் அறைக்குள் பிரவேசித்தார். யாராலும் தடுக்க இயலாத மரணம், அதுவே இயற்கையின் நியதி என்றால் அதுவே மனிதனின் முடிவா? அப்படியெனில் இந்த உலகம் ஒரு மாயை, பந்தங்கள் அனைத்தும் மாயையா என்று அவரின் மனதில் பல கேள்விகள் தோன்றிய வண்ணம் இருந்தன. அன்றிரவு அவரால் உணவு உண்ண இயலவில்லை. தன் படுக்கை அறையில் சயனித்து கண்களை மூடினார். நித்திரையும் அவரை நிந்தனை செய்ய தொடங்கியது. திடீரென நித்திரையிலிருந்து கண் விழித்து எழுந்தார். சாளரத்தின் திரை விலக்கி ஆகாயத்தினை உற்று நோக்கினார். நடு இரவு வேளை. ஆகாய திங்களின் ஒளி அவரின் வதனத்தில் பட்டு பட்டொளி வீச சந்திரனும் வெட்கம் கொள்ளுமாறு இளவரசர் சித்தார்த்தரின் முகம் பிரகாசித்தது. உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி யசோதரா மற்றும் தனது குழந்தை ராகுல் இருவரையும் தன் அன்பு நிறைந்த கண்களால் நோக்கினார். பின் அரண்மனை நீங்கி வெளியே வந்தார் இளவரசர். குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த தேரின் அருகே வந்து உறங்கிக் கொண்டிருந்த சாரதியை அழைத்தார். சாரதி, சாரதி என்று இளவரசர் அழைக்க எழுந்த சாரதி, ஆணையிடுங்கள் இளவரசே, தேரினை நகர்வலம் செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்றான் சாரதி. இல்லை சாரதி, குதிரையை அழைத்து வா என்றார் இளவரசர். குதிரை எதற்காக இளவரசே என்று சாரதி கேட்க, நான் விரைவில் சென்றாக வேண்டும் சாரதி, நீ குதிரையை அழைத்து வா என்றார். தங்களின் கட்டளைப்படி இளவரசே. சாரதி குதிரையை அழைத்து வரச் சென்றான். சிறிது நேரம் கழித்து 2 குதிரைகளை அழைத்து வந்தான் சாரதி. சாரதி, உன்னால் என் பயணத்தில் உடன் வர இயலாது. நான் இந்த கபில வஸ்துவை விட்டு நீங்கப் போகிறேன். இளவரசே, தாங்கள் இந்த அந்திம இரவில் அரசரின் ஆணையின்றி என்று சாரதி தன் பேச்சை இழுக்க, இளவரசர், இது என்னுடைய முடிவு சாரதி. நான் இந்த நாட்டை விட்டு விலகப் போகிறேன். நானும் தங்களுடன் வரவிழைகிறேன். அனுமதி வேண்டுகிறேன் இளவரசே. கபிலவஸ்துவின் எல்லை வரை நீ என்னுடன் வரலாம் சாரதி என்று அனுமதி அளிக்க 2 குதிரைகளும் கபிலவஸ்துவின் எல்லை நோக்கி புறப்பட்டன.